ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து அறிவார். நம்ம அவர் மேலே எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறோம். ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டு விட்டு விடுகிறோமா, தொடர்ந்து ஜெபிக்கிறோமா, தொடர்ந்து அவரை விசுவாசிக்கிறோமா, இதையெல்லாம் ஆண்டவர் கவனிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என் மகளே, நீ என்ன விரும்பி வந்திருக்கிற, உன் விருப்பத்தின்படி நான் செய்வேன். என் மகனே, நீ விரும்புகிறது உனக்கு ஆகும், நீ விரும்புகிறபடி உனக்கு நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22 முதல் 28 வரை. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று இயேசு சொன்னார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமடைந்தாள். இந்த இடத்தில் இயேசு செய்த ஒரு அற்புதத்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழிய செய்த அந்த இடம் இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசம் இப்போ யுத்தம் நடக்குதில்ல, நீங்கள் எல்லாம் செய்தியில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. யுத்தம் நடக்குதில்ல, இஸ்ரவேல் தேசம். இயேசுவின் நாட்களில் அந்த தேசம் 3 பகுதிகளாக இருந்தது. இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கிறது. ஒன்று, வடபகுதி கலிலேயா பகுதி என்று சொல்லப்படும். அதனுடைய தென்பகுதி யூதேயா பகுதி என்று சொல்லப்படும். மத்திய பகுதி சமாரியா என்று சொல்லப்படும். 3 பகுதிகளை கொண்டது இஸ்ரவேல் தேசம். இப்போ நம்ம இந்தியாவை சொல்கிறோம்ல, வட இந்தியா, தென் இந்தியா, மத்திய இந்தியா. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் தேசம். அதே மாதிரி 3 பகுதிகளாக 3 சேர்ந்தது தான் இஸ்ரவேல் தேசம். ஆனால் அந்த இஸ்ரவேல் தேசம் ரொம்ப சின்னது, தமிழ்நாட்டை விட சின்ன ஒரு தேசம் அது. அந்த சின்ன இடம்தான், சின்ன தேசம்தான் இஸ்ரவேல் தேசம். அப்போ அந்த தேசத்தில் தான் இயேசு அவதரித்து அந்த மக்கள் மத்தியிலே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். வியாதியஸ்தரை குணமாக்கினார், பிசாசு பிடித்தவங்களுக்கு விடுதலை கொடுத்தார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், குருடருக்கு பார்வை கொடுத்தார். இந்த செய்தி வேகமாய் பரவிவிட்டது. எல்லா இடத்திலும் அந்த செய்தி பரவி இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. அப்போ இயேசுகிட்ட போனால் நமக்கு விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும் என்று மக்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்தில் மட்டும்தான் ஊழியம் செய்தார். பக்கத்தில் தீரு சீதோன் என்கிற சின்ன தேசம் இருந்தது. தீரு சீதோன் பட்டணங்கள், அது ஒரு அடுத்த தேசம், பக்கத்து நாடு. அங்கே இருக்கிற 2 பட்டணம். அந்த இடத்துக்கு ஒரு முறை இயேசு போகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த தேசத்தை கடந்து போனது. அதுக்கு மேலே வேறு எங்கும் அவர் சென்றது இல்லை. அங்கே போன பொழுது கானானிய ஸ்திரீ ஒரு பெண், அவள் யூத பெண் அல்ல. யூதர்கள் ஒரே கடவுளை விசுவாசித்து வணங்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த கானானியர்கள் பேய் வணக்க செய்கிறவங்க, பிசாசை தெய்வமாக வணங்குவாங்க. அவங்க பலி கொடுப்பாங்க, பலி செலுத்துவாங்க. மந்திரவாதிகள் அவங்க மத்தியில் உண்டு, குறி சொல்லுகிற காரியம் உண்டு. இந்த மாதிரி பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தெய்வ பயமில்லாமல் வாழ்கிற மக்கள் இந்த கானானியர்கள். அங்கிருந்த ஒரு பெண், அந்த தேசத்தை சார்ந்த யூதர் அல்லாத ஒரு பெண், அவளுடைய மகள் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். அவளுடைய மகளை ஒரு பிசாசு பிடித்து விட்டது, அவளை வேதனைப்படுத்தும். அசுத்த ஆவி
வேதனைப்படுத்தும். அது மாதிரி கஷ்டப்பட்டாள். அப்போ மந்திரவாத இடத்துல போயிருப்பாள், குறி சொல்றவங்ககிட்ட போயிருப்பாள், பணத்தெல்லாம் செலவு செய்திருப்பாள், பலி செலுத்தி பார்த்திருப்பாள். ஒன்றிலும் விடுதலை இல்லை. அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது இயேசுவை பற்றி அவள் கேள்விப்படுகிறாள். இஸ்ரவேல் தேசத்தில் இயேசுன்னு ஒரு கடவுள் வந்திருக்கிறாராம், அவர் அற்புதம் செய்கிறாராம், இலவசமாய் விடுதலை கொடுக்கிறாராம் என்ற செய்தி கேள்விப்பட்டு ஆண்டவர் செய்த அற்புதத்தை பெற்றவங்க சொல்லி இருக்கணும். அவளுக்குள்ள இயேசுவின் மேல ஒரு விசுவாசம் வந்தது. அப்ப அவர்கிட்ட போனா என் மகளுக்கு விடுதலை கிடைத்து விடும் என்று இயேசுவை அவள் எதிர்பார்த்திருந்தாள். இயேசு அந்த தேசத்திற்கு போகிறார். அவர் இயேசு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே அந்த பெண் இயேசுவிடத்தில் ஓடி வந்து, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு ஒரு இரக்கம் செய்யும், என் மகள் இந்த அசுத்தாவினால் மிகவும் வேதனைப்படுகிறாள் என்பதாக வேண்டிக் கொள்ளுகிறாள். இயேசுவிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாள், ஒரு பிரார்த்தனை பண்ணுகிறாள், தன் மகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறாள். இயேசு பதிலே சொல்லவில்லை, அமைதியா போய்கொண்டே இருக்கிறார். இயேசு பதிலே சொல்லாம அமைதியா போகிறார். இவ பின்னாலேயே வருகிறாள். இயேசுனுடைய 12 சீஷர்களும் கூட இருக்கிறாங்க. அவள் பின்னாலேயே இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குன்னு வந்து கொண்டே இருக்கிறாள். இயேசு திரும்பியும் பார்க்கல, அவளுக்கு பதிலும் சொல்லவில்லை. அவர் பாட்டில் அமைதியா போய் கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இந்த தெருவில் இந்த மக்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க, என்ன இந்த இவர் இயேசுவே இயேசுவேன்னு போகிறாள், அவர் பதிலே சொல்லாமல் போய்கொண்டே இருக்கிறார், என்ன நடக்கிறதுன்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் இவ தொடர்ந்து போகிறாள், விடவில்லை. இயேசு பதில் சொல்லாட்டாலும் விடாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே போகிறாள். அப்பொழுது சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, இவள் சத்தமிட்டு கொண்டே வருகிறாள், அவளை அனுப்பிவிடும் என்பதாய் சொல்றாங்க. அவளுக்கு ஏதாவது செய்யும் என்பதாய் சீஷர்கள் கேட்கிறாங்க. இயேசு எவ்வளவு மனதுருக்கமுள்ள ஆண்டவர், அவர் எவ்வளவு மனதுருகி மக்களுக்காய் பரிதபிக்கிற ஆண்டவர். ஒரு பிச்சை எடுக்கிற குருடன் கூப்பிட்டான், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட போது ஆண்டவர் நின்று அவனை அழைத்து வர சொல்லி அவனுக்கு அற்புதமான சுகம் கொடுத்தார். ஒரு குஷ்டரோகி வந்து, இயேசுவே, நான் ஒரு தீட்டுள்ளவன், எல்லாரும் என்னை புறக்கணிச்சிட்டாங்க, உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்கன்னு கேட்டபோது கூட எல்லாரும் ஓடி ஒதுங்கிட்டாங்க. இவன் குஷ்டரோகி, இது தீட்டான வியாதின்னு சொல்லி இயேசு அவன் பக்கத்தில் போய் அவனை தொட்டு குணமாக்கினார். அவ்வளவு அன்பான ஒரு ஆண்டவர், மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர். ஏன் ஒண்ணுமே பதில் சொல்லாம போகிறார்? இந்த பெண் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள், இயேசு பதில் சொல்லாம போய்கொண்டே இருக்கிறார். சில சமயம் நமக்கு அப்படிதான் தெரியும். நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஆண்டவர் பதிலே தர மாட்டேங்கிறாரு. இவங்கெல்லாம் சுகம் பெற்றன்னு சாட்சி சொல்றாங்க, இவங்களுக்கு கேன்சர் சுகமாகி இருக்குது, இவங்களுக்கு ஆஸ்தமா சுகமாகி இருக்குது, இவங்களுக்கு எலும்புல சுகம் உண்டாகி இருக்குது. ஆனால் நான் கூப்பிட்டு பார்க்குறேன், எனக்கு மட்டும் ஏன் பதில் வர மாட்டேங்குது? ஏன் ஆண்டவர் ஏன் ஜெபத்துக்கு மட்டும் பதில் தர மாட்டேங்கிறாரு, அமைதியாகவே இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தோன்றும். அந்த மாதிரி சிலர் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். நானும் கூப்பிட்டு தானே பார்க்குறேன், இயேசுவே இயேசுவே நீ தானே கூப்பிடுகிறேன், எனக்கு மட்டும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதேன்னு சொல்லி. ஆனால் இயேசு அமைதியாக போகிறார். இந்த பெண், இவர் என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறார் என்னை சோர்ந்து போய்விடவில்லை, தொடர்ந்து வருகிறாள். அவள் தொடர்ந்து வருகிறாள். விடக்கூடாது இயேசுவை, அவரு தான் எனக்கு அற்புதம் செய்ய முடியும், அவரால் தான் என் மகளுக்கு சுகம் கொடுக்க முடியும், நான் விட மாட்டேன் என்று சொல்லி தொடர்ந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் சில சமயம் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து அறிவார். நம்ம அவர் மேல எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறோம். ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டு விட்டு விடுகிறோமா, தொடர்ந்து ஜெபிக்கிறோமா, தொடர்ந்து அவரை விசுவாசிக்கிறோமா, இதையெல்லாம் ஆண்டவர் கவனிப்பார். நம்முடைய இருதயம் அவர் மேல எப்படிப்பட்ட விசுவாசம் வைத்திருக்கிறது. சும்மா ஒரு ஜெபம் பண்ணி பார்ப்போமே, எல்லாரும் சொல்றாங்களே இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும், பதில் சொல்லல போயிட்டாரு. எல்லாரும் சொன்னாங்க இயேசு அற்புதம் செய்வார்னு, எனக்கு செய்யலைன்னு அவர் திரும்பி போயிருக்கலாம், போகவில்லை. இல்லை, இவரால் தான் என் மகளை குணமாக்க முடியும், நான் விட மாட்டேன். தொடர்ந்து போகிறாள், தொடர்ந்து போகிறாள். அதாவது இயேசு அதை கவனித்து பார்ப்பார். நம்ம அவர் மேல எப்படிப்பட்ட அன்பு வைக்கிறோம், எப்படிப்பட்ட விசுவாசம் வைக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஸ்திரியே
உன் விசுவாசம் பெரிது. கடைசியில் என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய விசுவாசம் பெரிது மகளே. அவர் ஆச்சரியப்படுகிறார், எவ்வளவு பெரிய விசுவாசம் இவளுக்குன்னு சொல்லி. அதுக்கு தான் ஆண்டவர் சோதிக்கிறார். விசுவாசத்தை சோதித்து அறிகிற தேவன். அதனால் ஆண்டவர் அமைதியா போகிறார். இவள் விடவில்லை, தொடர்ந்து பின்னாலே போகிறாள். இப்ப இயேசுவிடத்தில் வந்துட்டா. சீசர்கள் இரக்கத்தோடு சொல்றாங்க, ஏதாவது பதில் சொல்லி அனுப்பிடுங்க என்பதாக. சீசர்களுக்கு பெரிய அன்பு மனதுருக்கெல்லாம் இல்லை. இவ சொல்லிகிட்டே வருது, தொந்தரவா இருக்குது, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, என்ன நினைப்பாங்க, தப்பா நினைப்பாங்களே, ஏதாவது பதில் சொல்லி அனுப்பிடுங்க ஆண்டவரே, அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா இயேசு பொறுமையா போகிறார். இப்போ இயேசுவிடத்தில் அவள் வந்து விட்டாள். ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறாள். லார்ட் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யும். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது அல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதாவது சுகம், நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற ஆசீர்வாதம். அது பிள்ளைகளுக்கு தான் இந்த சுகம், விடுதலை, ஆசீர்வாதம் எல்லாமே. அது மாதிரி பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாய்க்குட்டிக்கு எப்படி போடுவது என்பதை போல சொல்லுகிறார். நம்மளா இருந்தால் என்ன சொல்லி இருப்போம்? இயேசுவே ஆண்டவரே நீ மரியாதையா கூப்பிட்டு ஜெபம் பண்ணினா என்ன நாய்க்குட்டின்னு சொல்றாரு அப்படின்னு திட்டிகிட்டே போயிருப்பான், முனைக்கிட்டே போயிருப்பான். இல்லை, யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன எங்க ஜெபம் பண்ண வந்தா, நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க, பிரதர்லாம் பார்க்க முடியாதுன்றாங்க, வேண்டாம் வா போகலாம் அப்படின்னு கோபத்தில் போயிடுறோம்ல. அந்த மாதிரி என்ன ஒரு நாய்க்குட்டின்றாரு என்ன? இயேசுவே ஆண்டவரே நீ மரியாதையா கூப்பிட்டா நான் ஜெபம் பண்ண வந்தா எல்லாரும் ஒரு அன்பானவர் சொன்னாங்க, மனதுருக்கம் உள்ளவர் சொன்னாங்க, மனுஷரை மதிக்கிற ஆண்டவர்னு சொன்னாங்க. என்ன நாய்க்குட்டின்னு சொல்றாரு, நான் போறேன், இனிமேல் இந்த இயேசுவும் வேண்டாம் இவரும் வேண்டாம் அப்படின்னு கோபத்தில் போனாளா? இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டு அவளை பார்க்கிறார். இவன் என்ன சொல்றான்னு பார்க்க. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சோதித்து அறிகிற தேவன். நம்ம என்ன இருதயத்தோடு இயேசுவிடத்தில் வருகிறோம், நமக்குள்ள பெருமை இருக்குதா, விசுவாசம் இருக்குதா, தாழ்மை இருக்குதா, எல்லாத்தையும் சோதித்து அறிந்துதான் அற்புதம் செய்கிற தேவன். அவ பாருங்க, உடனே ஆண்டவர் பார்த்து சொல்றார், நாய்க்குட்டி தான் ஆண்டவரே, நாய்க்குட்டி தான், நீங்க சொன்ன மாதிரி நான் நாய்க்குட்டி தான். ஆனா பிள்ளைகள் மேஜையில சாப்பிடும்போது கீழே துணிக்க விழுந்தா, தவறி விழுந்தா, ரொட்டி துண்டோ ஏதோ விழுந்தா அந்த வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி சாப்பிடும்ல, அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க என்று கேட்கிறாள். அதுதான் இயேசுடைய உள்ளத்தை உடைத்தது. அவள் பாருங்க, தன்னை தாழ்த்துகிறாள். அவள் கோபப்படலை. என்னை எப்படி நாய்க்குட்டின்னு நீங்க சொல்லலாம்? நான் ஆண்டவரேன்னு சொல்றேன், எனக்கு இறங்குன்னு கேட்கிறேன், கொஞ்சம் கூட இறக்க இல்லாம என்னை நாய்க்குட்டின்னு சொல்றீங்களே அப்படின்னு நினைக்கல. நாய்க்குட்டி தான் ஆண்டவரே. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாய் தான் கக்கினதையே திரும்பவும் தின்னும். நாய் தான் கக்கினதையே திரும்ப தின்னும். தான் விட்ட பாவத்தை திரும்ப திரும்ப செய்வதை நாய்க்குட்டி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறாரு, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று. அவள் பாவத்தில் இருப்பதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். அவள் மனம் திரும்ப வேண்டும் என்பதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ என் பிள்ளையா மாறிரு, நீ ஏன் இப்ப நாய்க்குட்டியா இருக்கிற, நீ ஏன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, திரும்ப 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 பாவம் செய்துக்கிட்டே உன் வாழ்க்கையை அழிச்சு கொள்றியே, நீ என் பிள்ளையா மாறு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதுதான் அதுல உண்மையான அர்த்தம். ஆண்டவர் ஒரு முக்கியமான செய்தி சொல்லுகிறார். ஏனென்றால் இவளுடைய பாவத்தினால தான் அவளுடைய மகள் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவள் மகள் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு நிற்கும் போது இயேசுகிட்ட வந்து இவள் நிற்கிறாள். இவள் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த உடனே மகளுக்கு விடுதலை. பார்த்தீங்களா? அப்ப அந்த தாயினுடைய பாவம் தான் அந்த மகளை பாதித்திருந்தது. நான் ஒரு சமயம் தூத்துக்குடியில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் கூட்டம் நடத்தின போது நாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு ஒரு குடும்பத்தார், அவருடைய தாயார், சகோதரிகள், சகோதரங்க 4-5 பேர் ஒரு வாலிப மகளை அழைத்து கொண்டு வந்தாங்க. அந்த வாலிப மகளுக்குள்ள அசுத்த ஆவி, அவளை 4-5 பேர் சேர்ந்து பிடிச்சு கொண்டு வந்து அந்த வீட்டில் எங்கள் முன்னால் உட்கார வச்சு அவளை பிடித்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த ஆவி அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இது வாலிப பிள்ளை, அழகான ஒரு வாலிப மகள் அசுத்த ஆவியினாலே பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாள்.
அந்த தாய் அழுகிறாங்க, என் மகள் இந்த அசுத்தாவில பாதிக்கப்பட்டு இருக்கிறாள், திடீரென்று ரோட்ல ஓடுகிற அலறிக்கொண்டு ட்ரெஸ் எல்லாம் கூட கழட்டி போட்டு விடுகிறாள். எவ்வளோ பெரிய வேதனை இல்லை. பிசாசு அந்த வாலிப மகளை வாதித்து கொண்டிருந்தது. ஒருவேளை அப்படித்தான் இந்த பெண்ணினுடைய மகளையும் சாத்தான் வாதித்திருப்பான். சொல்லல, அதிக வேதனைப்படுகிறாள், அசுத்தாவி அவளை வேதனைப்படுத்துது, அங்கங்கே ஓடுகிறாள், தன்னை கீறிக்கொள்ளுகிறாள். அந்த மாதிரி தான் அவள் இயேசுவண்டை வந்து நிற்கிறாள். அந்த தாய் அழுகிறாங்க, வாலிப பிள்ளையா ரோட்ல ஓடுகிறா, அவமானமா இருக்குது, ரொம்ப பாதிப்பு அடக்க முடியல. அந்த அசுத்தாவி அவளுக்குள்ள கிரியை செய்கிறார். பாவம் பார்த்த உடனே ரொம்ப பாரம். நாங்கள் 4-5 ஊழியக்காரங்க இருக்கிறோம். அந்த நாளில் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோன்னு ஜெபிக்கிறோம், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறோம், சேர்ந்து ஜெபிக்கிற அந்த ஆவியை கடிந்து கொள்கிறோம். போ, இயேசு சொன்னாரே, பிசாசை துரத்துங்கள், நீ உன்னை துரத்துகிறோன்றோம். இயேசுடைய ரத்தத்தை பயன்படுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறோம், எல்லாம் ஜெபிக்கிறோம். போக மாட்டேங்குது. அந்த ஆவி போக முடியாது, அது பாட்டில் அசையாமல் உட்கார்ந்துருக்குது. என்ன இது, நம்ம இவ்வளோ பேர் சேர்ந்து இவ்வளோ ஜெபிக்கிறோம், எவ்வளோ இடங்களில் உடனே ஓடிடுமே பிசாசு, இந்த ஆவி போக மாட்டேங்குதுன்னு சொல்லி அப்படியே வெகு நேரம் ஜெபிச்சிட்டோம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம், அந்த பிசாசு அசைய மாட்டேங்குது. அப்போ நான் ஆண்டவரை பார்த்தேன், என்ன ஆண்டவரே, என்ன நடக்குதுங்க, ஏன் இந்த ஆவி போக மாட்டேங்குது, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாக ஜெபிக்கிறோமே அப்படின்னு ஆண்டவரை பார்த்த உடனே அப்போ ஆண்டவர் சொன்னார் ஒரு வார்த்தை, வேர் இஸ் ஹெர் ஃபாதர், அவளுடைய அப்பா எங்க அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் கேட்ட கேள்வி, இவளை கூட்டு இந்த அசுத்தாவி ஏன் போக மாட்டேங்குது, ஏன் நீங்கள் விடுதலை தர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா, ஆண்டவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டார், இவளுடைய அப்பா எங்க அப்படின்னு. அப்போ தான் நான் கண்ணை திறந்து பார்த்தேன், அவங்க அம்மா இருக்கிறாங்க, சகோதரி இருக்கிறாங்க, சகோதரங்க இருக்கிறாங்க, அப்பாவை காணோம். நான் கேட்டேன், இவளுடைய அப்பா எங்கன்னு சொல்லி. கிறிஸ்தவர் தான், ஆனால் அவர் சர்ச்சுக்கு வர மாட்டார், குடிச்சிட்டு சும்மா இஷ்டப்படி அலைவார், துன்மார்க்கனாய் அலைந்து கொண்டவர். அவர் வரல, அவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் சொல்கிறார் அவர் வரணும், அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி. உடனே ஒரு மகன் போனான். போய் சில நிமிட நேரம் நாங்கள் காத்துறோம். இந்த மகன் போய் கண்டுபிடிச்சி அப்படி அப்பா எங்கே தெருவில் நின்று ஆளை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தான். அவர் வந்தார், இந்த மகளுக்குள்ள இந்த ஆவி அலைக்கழிக்கிறது, நாங்கள்லாம் உட்கார்ந்துருக்கார். அவர் வந்தார். வந்த உடனே ஆண்டவர் சொன்னார், இவனுடைய பாவத்தின் நிமித்தம் அவருடைய மகளுக்குள்ள இந்த அசுத்தாவி கிரியை செய்து அவளை வேதனைப்படுத்துகிறது. அப்போ அவருக்கு தனியாக கூப்பிட்டு, ஐயா உங்கள் மகள் படுற கஷ்டத்தை பாருங்க, எவ்வளோ அந்த மகள் என்ன பாவம் செய்தாள், அவள் எவ்வளோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள் பாருங்க. காரணம் உங்கள் பாவம், உங்களுடைய துன்மார்க்கம், நீங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற பாவத்தை துணிகரமாக செய்கிறதுனால அந்த அசுத்தாவி உங்களுடைய மகளுக்குள்ளே வந்து விட்டார். இன்னைக்கு உங்கள் குடும்பமே தத்தளிக்குது, மனைவி பிள்ளைகள் எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. காரணம் நீங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர் கண்களில் கண்ணீர் விட்டு அழுது தன் வாழ்க்கையில் முதலாய் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த மனம் திரும்பி, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என் மகளுக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு அவர் அழுதா. அவர் கண்ணீர் விட்டு மனம் திரும்பின உடனே அந்த அசுத்தாவி போய்விட்டாரு. உடனே அந்த மகளுக்கு விடுதலை நார்மல் ஆயிட்டா. அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்க. அப்போ ஏன் அந்த மகளுக்காக ஜெபித்த போது அற்புதம் நடக்கவில்லை? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த மகள் பிசாசினால வேதனைப்பட என்ன காரணம்? இந்த தாயினுடைய பாவம். அவள் திரும்ப திரும்ப பாவம் செய்து ஒரு நாயை போல அவள் பாவத்தில் உழைந்து கொண்டிருந்தபடியால் இயேசு அதை உணர்த்துவதற்கு தான் சொல்லுகிறார், நான் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ மனம் திரும்பு, நீ என் பிள்ளையா மாறிடு, என் மகளாக நீ மாறு. நீ மாறிட்டா நான் உனக்கு அற்புதம் செய்வேன். அவள் அதை உணர்ந்து, நான் நாய்க்குட்டி தான் ஆண்டவரே. அவள் உடனே தன்னை தாழ்த்தினாள். நீங்க பாருங்க, அவள் தாழ்த்தினாள். அவள் பெருமை கொள்ளல, கோபப்படவில்லை, எழுந்து போய்விடவில்லை. நான் நாய்க்குட்டி தான் ஆண்டவரே, நான் பாவிதான், நீ சொல்ற மாதிரி பாவத்துல தான் நான் உழந்து கொண்டிருக்கிறேன், என் பாவத்தினால தான் என் மகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். ஆனாலும் இடத்துல இரக்கம் உண்டே, ஆனாலும் இடத்துல கிருபை உண்டே,
என்று தன்னை தாழ்த்தி ஜெபிச்ச உடனே ஆண்டவர் சொல்றார், மகளே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வார்த்தை சொல்றார். நீ என்ன விரும்புறியோ அது உனக்கு நடக்கும் போ அப்படின்னு சொன்னார். உடனே அந்த மகள் விடுதலை ஆகிட்டார். வீட்டில் இருந்த அந்த வாலிப மகளுக்கு உடனே விடுதலை. அதான் அற்புதம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என் மகளே நீ என்ன விரும்பி வந்திருக்கிற, உன் விருப்பத்தின்படி நான் செய்வேன். என் மகனே நீ விரும்புகிறது உனக்கு ஆகும், நீ விரும்புகிறபடி உனக்கு நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. என்ன காரியம்? ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு ஆசீர்வாதம். இந்த பிரச்சனை மாறணும், கடன் பிரச்சனை நீங்கணும், பிள்ளைகளுக்கு வழி திறக்கப்படணும், இந்த வேதனை மாறணும், இந்த வியாதி நீங்கணும், பிசாச போராட்டம் மாறணும். என்ன என்ன விரும்பி வந்திருக்கிற? ஆண்டவர் சொல்றால, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். நீ என் பிள்ளை ஆயிட்ட, என் மகள் ஆயிட்ட, அதனால நீ விரும்புகிறதெல்லாம் உனக்கு நடக்கும். அப்படிதான் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். என்ன விரும்புறீங்களோ அதை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. அதுக்கு அவருடைய பிள்ளையா மாறணும், அவ்வளவுதான். அதுக்கு தான் அவர் சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்க ஒண்ணு பாவத்தை விட வேண்டாம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அவர் விடுதலை தருவார். அவர் உங்களை மன்னித்து விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இயேசு உங்களோட தெளிவா பேசி இருக்கிறார்ல, இது உங்களுக்குரிய செய்தி, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய செய்தி. நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஒரு நோய், ஒரு வியாதி, ஒரு பலவீனம் சாத்தான் உங்களை தாக்கி இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவரை தாக்கி நோய் படுக்கையில் வச்சிருக்கலாம். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவி, கணவர், யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டு கலைஞன்னு இருக்கலாம். டாக்டர்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க, மருந்தெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நீ கலங்குறீங்களா? பயப்படாதங்க. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் இயேசு குணமாக்கினார். வேதத்தில் பார்த்தோம்ல, உங்களை குணமாக்குவார். விசுவாசிங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை சுகத்தை கொடுக்க சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புள்ள கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. இப்போ நான் ஜெபிக்க போறேன். வியாதியுள்ள இடத்துல கை வைங்க. எங்க சுகம் வேணும்? கட்டி இருக்குதா, வலி இருக்குதா, வேதனை இருக்குதா, இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கா, லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கா, அந்தந்த இடத்துல கை வைங்க. அல்லது இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. வியாதிப்பட்ட குழந்தைகள், வியாதிப்பட்ட யாராவது படுக்கையில் இருந்தா அவங்க மேல நீங்க கை வைத்து கொள்ளுங்க. உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி நீங்க கை வைத்து கொள்ளுங்க. இப்போ நான் ஜெபிக்க போறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கணும். இயேசுவின் தழும்புகளால் சுகமாவீங்க. விசுவாசோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடணும். இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவே விடுதலை தாரும், உங்களுடைய தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லணும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இப்பொழுதும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த வியாதிகளை கொண்டு வருகிற பொருளாதார ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆஸ்துமா நோயை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்கிறேன். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற சாத்தானை கடிந்து கொள்கிறேன். குருட்டு ஆவிகள், கண்களை தாக்கி இருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். செவிட்டு ஆவிகள், காதுகளை அடைத்து கொண்டிருக்கிற செவிட்டு ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், நரம்புகளை, எலும்புகளை தாக்கி வேதனைப்படுத்துகிற, பலவீனப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். விலகிப்போ இந்த சரீரத்தை விட்டு, விலகிப்போ பொல்லாத ஆவியை இந்த குடும்பத்தை விட்டு. வியாதி படுக்கை மாறட்டும். படுக்கையிலே முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வாத வியாதிகள் விலகட்டும். முடக்கு வாதங்கள் விலகட்டும். திமிர்வாத நோய் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாத இந்த குழந்தை நடக்கட்டும். சகல வியாதியின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அடியே வாய்தரன் இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம்.
விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இன்று முதல் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.